ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை வச்சா யார் வின் பண்ணுவா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் இந்த டாபிக்கை பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் புதுசா நம்ம சேனலை பார்க்க வர நண்பர்களுக்காகவும் எல்லா விஷயத்தையும் நுணுக்கமா அலசி ஆராய்ஞ்சி யார் கிளியர் வின்னர் அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். ரெண்டுத்தங்களோட அறிவுத்திறன், வேகம், பலம், பலவீனம் எல்லாத்த பத்தி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல கடைசியில யார் வின்னர் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோ போகலாம். பிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய வகை பூனை இனத்தை சேர்ந்த இந்த சிங்கம், புலி ரெண்டுமே அபார திறமை உள்ள வேட்டை மிருகங்கள். பொதுவா சிங்கங்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்னு ஆப்பிரிக்கன் லயன், இன்னொன்னு ஏசியாட்டிக் லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே நிறைய சப்ஸ்பீஷிஸ்லாம் வருது. இப்ப நம்ம வீடியோல எந்த சிங்கத்தை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் லயன். மற்ற சிங்கங்களை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிரிக்க சிங்கங்களோட அழகு, திறமை, உடல் வலிமை எல்லாமே ரொம்ப அபாரமா இருக்கு. சோ ஒரு ஆப்பிரிக்க ஆண் சிங்கத்தோட சைஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா 4.5 இருந்து 6 அடி வரைக்கும் லென்த் வளரும். அதே போல 150 இருந்து 250 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கும். இந்த பக்கம் புலிகள்லயும் சுமத்ரன், சைபீரியன், காஸ்பியன், பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்கு. அதுல நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா பெங்கால் டைகர். புலி இனங்களே அழகு, அதிக திறமை, கம்பீரமான தோற்றம், இது எல்லாத்த விட ரொம்ப மரியாதை மிக்க ஒரு புலி இனம்னா பெங்கால் டைகர் தான். சோ இந்த இனத்துல ஒரு ஆண் புலியோட சைஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 8 இருந்து அதிகபட்சம் 10 அடி வரைக்கும் லென்த் வளரும். அதே போல 250 இருந்து 300 கிலோவுக்கு மேல வெயிட் போடக்கூடியதா இருக்கும். சோ ஆப்பிரிக்க சிங்கங்களை விட பெங்கால் புலிகள் சைஸ்ல பெருசு அப்படின்றது இதுல இருந்து கிளியரா தெரிய வருது. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்பீடு பத்தி பார்க்கலாம். ஒரு வளர்ந்த ஆண் புலியோட வேகம் பாத்தீங்கன்னா 30 இருந்து 40 மைல், அதாவது 50 இருந்து 65 கிலோமீட்டர் வேகம் ஓடக்கூடியதா இருக்கும். ரொம்ப ரேரா 50 மைல் வேகம், அதாவது 80 கிலோமீட்டர் வேகத்தை தொடக்கூடியதா இருக்கும். 300 கிலோ உடல் எடையை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு வேகமா ஓடுறது ஒரு அபாரமான விஷயம். இந்த பக்கம் வளர்ந்த ஒரு ஆப்பிரிக்க ஆண் சிங்கத்தோட வேகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா 45 இருந்து 50 மைல், அதாவது 65 இருந்து 80 கிலோமீட்டர் வேகம் ஓடக்கூடியதா இருக்கும். சோ வேகம்னு வரும்போது புலியை விட சிங்கம் கொஞ்சம் லீடிங்ல இருக்கு. அடுத்து ஸ்ட்ரென்த் அப்புறம் பவரை பத்தி பார்க்கலாம். ஒரு நல்ல வளர்ந்த ஆண் சிங்கம் எந்த அளவுக்கு அழுத்தமா கடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 PSI. சாதாரணமா 300 PSI இருந்தாலே எலும்புகளை நொறுக்கிறதுக்கு அது போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1000 PSI நினைச்சு பாருங்க, அதை விட 3 மடங்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, 26 சின்ன சின்ன பற்கள், 4 பெரிய கோர பற்கள் இருக்கும். இந்த கோர பற்கள்லாம் பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் வரைக்கும் லென்த் வளரக்கூடியதா இருக்கும். சோ இவங்களோட இந்த பைட்டிங் ஃபோர்ஸை இன்னொரு வகையில கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நல்லா வளர்ந்த 3 பாடி பில்டருக்கும் ஒரு பெரிய ஆண் சிங்கத்துக்கும் டக் ஆஃப் ஆர் வைக்கிறோம், அதாவது கயிறு இழுத்தல் போட்டி வைக்கிறோம் அப்படின்னா சிங்கம் அசால்ட்டா அந்த 3 பேரும் இழுத்து கடைசிரும். அந்த அளவுக்கு இவங்களோட ஜா பவர் இருக்கும். அதே போல சிங்கங்களோட காலோட ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் பா பவர் ரொம்ப அபாரமா இருக்கும். 400 பவுண்ட் ஃபோர்ஸ், அதாவது 180 கிலோ ஃபோர்ஸோட தன்னோட முன்னங்கால ஒரு வீசும். பெரிய சைஸ் உள்ள இறைகள், அதாவது வெல்ட் பீஸ்ட் மாதிரி பெரிய சைஸ் உள்ள இறைகளாலேயே இந்த அளவுக்கு பா பவர் தாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை சிங்கம் ஃபுல் ஃபோர்ஸ்ல ஓடி நம்ம கணத்துல ஒரு அறை விடுது அப்படின்னா குங்ஃபு அசல் படத்துல வர வில்லன் எப்படி தலை திரும்புதோ அதே போல நம்ம தலையும் திரும்பிக்கும். அந்த அளவுக்கு இவங்களோட பா பவர் ரொம்ப அபாரமா இருக்கும். இந்த பக்கம் நம்ம பெங்கால் புலிகளோட பைட்டிங் ஃபோர்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 50 PSI சிங்கங்களை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது 1050 PSI அழுத்தத்தோட கடிக்கக்கூடியதா இருக்கு. அதே போல பற்களோட எண்ணிக்கை சிங்கத்துக்கு இருக்கிறது போலவே 30 தான் இருக்கு. வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 4 கோர் பற்களோட லென்த் சைஸ் கொஞ்சம் அகலமாவும் பெருசாவும் இருக்கு. சிங்கங்களுக்கு அதிகபட்சம் அந்த கோர பல்லோட லென்த் பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும் சொல்லியிருந்தேன். இவைகளுக்கு 7.5 சென்டிமீட்டருக்கு மேல வரைக்கும் வளரக்கூடியதா இருக்கு. சோ இந்த பெங்கால் புலிகளோட பா பவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வேட்டையாடும் போது தன்னோட முன்னங்கால்களை 10,000 பவுண்ட் ஃபோர்ஸோட வீசக்கூடியதா இருக்கும். ஆனா இதுவே சண்டை போடும்போது இவங்களோட பா பவர் பத்தி சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல, 18,000 பவுண்ட் ஃபோர்ஸோட வீசக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸோட சிங்கத்தோட முகத்துல ஒரு அடி அடிச்சா சிங்கத்தால தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான். அதனால ஸ்ட்ரென்த் பவர் கம்பேர் பண்ணும்போது சிங்கத்தை விட புலிகள் கொஞ்சம் லீடிங்ல இருக்கு. அடுத்தது ரெண்டுத்தோட அக்ரெசிவ்னஸ் பத்தி பார்க்கலாம். பொதுவா ஆப்பிரிக்க சிங்கங்களுக்கு இந்த அக்ரெஷன் ரேட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு ஒரு 4 ஹைனா சிங்கத்தை சுத்தி வளைச்சிருக்கும் போது அந்த சிச்சுவேஷன்ல தன்னை டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்காக பயங்கரமா கோவப்படும். ஒரு சில கர்ஜனைகளுக்கே அந்த 4 ஹைனாவும் பின்வாங்கிரும். ஆனா சிங்கங்கள் ஒரு கூட்டத்துக்கு தலைவன் வரதுக்காக இன்னொரு ஆண் சிங்கத்தோட சண்டையிட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பயங்கரமா கோவம் வரும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மட்டும்தான் சிங்கங்கள் அல்டிமேட்டா கோவப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம பெங்கால் புலிகளோட அக்ரெசிவ்னஸ் பத்தி சொல்லணும்னா வேற லெவல்ல இருக்கு. சாதாரணமா புலிகள் தங்களோட எல்லைகளை மார்க் பண்ணி வச்சிருக்குமா, அந்த எல்லைக்குள்ள வேற ஏதாச்சும் பிரிடேட்டர் உள்ள வந்துடுச்சு அப்படின்னா அந்த வேட்டை மிருகத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான். அதே போல புலிகளோட கண்களை நேருக்கு நேரா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பவாத் அப்படின்ற ஒரு பெங்கால் பெண் புலி பாத்தீங்கன்னா நேபாளிலும் இந்தியால இருக்கிற ஒரு சில இடங்கள்லயும் கிட்டத்தட்ட 436 பேரை கொண்டு இருக்கு. சோ இந்த அளவுக்கு எண்ணிக்கையில வேற எந்த ஒரு வேட்டை மிருகமும் மனுஷங்களை வேட்டையாடினது கிடையாது. இதனாலே கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல புலிக்கும் சிங்கத்துக்கும் பல முறை ஜூக்கள்லயும் காடுகள்லயும் ஃபைட் பண்ணிருக்கு. இந்த சண்டையில எல்லாம் அதிகமா கோவப்பட்டு முதல்ல முன்னேறி போய் அடிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா புலிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அக்ரெஷன் வரும்போது சிங்கத்தை விட புலிகள் கொஞ்சம் லீடிங்ல இருக்கு. அடுத்தது அட்டாக்கிங் ஸ்கில்ஸ் பத்தி பார்க்கலாம். பொதுவா புலிகள் சிங்கங்களை விட தனித்து வேட்டையாடுறதுல பயங்கர திறமைசாலிங்க.
நினைக்காதீங்க. நம்ம இப்ப அட்டாக்கிங் ஸ்கில்ஸ் பத்தி தானே பாத்துக்கிட்டு இருக்கோம், ஏன் வந்து சம்பந்தமே இல்லாத ஹண்டிங் ஸ்கில்ஸ் பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. மெஜாரிட்டியான வேட்டை மிருகங்கள் தங்களோட சண்டையில வேட்டையாடுற திறமைகளை தான் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆண் சிங்கங்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாவே சிங்கங்கள் சோசியல் அனிமல் அப்படின்ற காரணத்தினால கேங்கா போய் தான் வேட்டையாடுமே தவிர தனித்து நின்று வேட்டையாடுற திறமை வந்து கம்மியா இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினாலே அட்டாக்கிங் ஸ்கில்ஸும் புலிகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஒரு சிலர் ஆண் சிங்கங்களுக்கு பிடரி முடி ரொம்ப அதிகமா இருக்கிற காரணத்தினால புலிகளால சிங்கத்தோட கழுத்தை கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பாயிண்ட் வந்து ஏத்துக்கலாம். ஆனா அது வந்து சீட்டா, லெப்பார்ட் இல்ல வேற ஏதாச்சும் வேட்டை மிருகங்களை சொன்னா பரவாயில்ல. ஆனா புலிகள் கிட்ட அந்த பாயிண்ட் வந்து எடுபடாது. ஏன்னா புலிகளோட பல்லு ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருந்தேன். அதை விட ரொம்ப முக்கியம், புலிகளோட நாக்கு ரொம்ப ரொம்ப ரஃபா இருக்கும். நம்மள ஒரு 6-7 வாட்டி நக்கிச்சுனாலே போதும், அதுக்கே பயங்கர வலி ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். எந்த அளவுக்கு ரஃப்னஸா இருக்குன்னு நீங்க அதோட நாக்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதனால சிங்கத்தோட பிடரி முடியினால புலிகளுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது. அடுத்தது ரெண்டுத்துங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவலை பத்தி பார்க்கலாம். இந்த விஷயத்துல ரெண்டுமே ரொம்ப அபாரமா இருக்கு. இருந்தாலும் என்னதான் புலிகளுக்கு சிங்கங்களை விட மூளையோட அளவு 16% பெருசா இருந்தாலும் கூட சிங்கங்கள் தான் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு சிங்கங்கள் இருக்கிற கூண்டுல வேற ஏதாச்சும் ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட், அதாவது சிங்கங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத வேற ஏதாச்சும் ஒரு பொருளை கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பொருளை உன்னிப்பா நோட்டம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் அட்டாக் பண்றதா வேணாமான்றதே டிசைட் பண்ணுமா. ஆனா இந்த விஷயத்துல புலிகள் கொஞ்சம் துருதுருன்னு செயல்பட்டு ஆர்வத்துல போயிட்டு அந்த பொருள் என்ன அப்படின்றத நோண்டி பாத்துருமா. அதனால இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வரும்போது புலிகளை விட சிங்கங்கள் கொஞ்சம் லீடிங்ல இருக்கு. அடுத்தது ரெண்டுத்தோட ஆட்டிடியூட பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னது போல புலிகள் ரொம்ப அக்ரெசிவ் அப்படின்ற காரணத்தினால இறைகளை வேட்டையாடும் போது மட்டும் தான் பொறுமையா செயல்படும். அதை தாண்டி எந்த டைம் பார்த்தாலும் துருதுருன்னு இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா அவசர கொடுக்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா சிங்கங்கள் அப்படி கிடையாது. அவைகளுக்கு சோசியலிசம் ரத்தத்திலே ஊறி போயிருக்கிற காரணத்தினால தன்னோட எல்லைகளை எப்படி பாதுகாக்கணும், எந்த இடத்துல கோவப்படணும், தன்னோட கூட்டத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சிங்கங்கள் மட்டும் தான் வம்சாவளியா பண்ணிக்கிட்டு வரும். அது மட்டும் இல்ல, காட்டுல எவ்வளவு பெரிய மிருகங்கள் இருந்தாலும் சரி அவைகளுக்கு நடுவுல சாவகாசமா நடந்து போவோம். யாரும் என்ன ஒண்ணும் பண்ணிட முடியாதுன்ற ஆட்டிடியூட் இதுங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த ஆட்டிடியூட்ல பெஸ்டா இருக்கிற காரணத்தினால தான் காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரெண்டுத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பார்க்கலாம். ஆண் சிங்கங்களோட பெரிய மைனஸே பாத்தீங்கன்னா அதுங்க மிகப்பெரிய சோம்பேறிங்க. என்னதான் வேகம், பலம், இன்டெலிஜென்ட் லெவல்லாம் அதிகமா இருந்தாலும் கூட களத்துல இறங்கி வேட்டையாட பார்க்காது. பெண் சிங்கங்கள் வேட்டையாடினதை சாவகாசமா போய் உட்காந்து சாப்பிடுறது, மத்த சீட்டா, லெப்பார்ட் மாதிரியான வேட்டை மிருகங்கள்லாம் அடிச்சு இறைய புடுங்கி சாப்பிடுறதுன்னு சொல்லி நோகாம நோம்பு கும்பிடுவாரு. ஆப்பிரிக்க சிங்கங்களோட பார்வை திறன் ரொம்ப அபாரமா இருக்கு. மனுஷங்களை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8 மடங்கு அவைகளால பெட்டரா பார்க்க முடியும். இன்னொன்னு, அவைகளோட கால் நகம் 1.5 இன்ச் லென்த் இருந்தாலும் கூட அவ்வளவு சீக்கிரம் உடையவே உடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா தேவையான டைம்ல மட்டும் அதை பயன்படுத்திட்டு மீதி டைம்லாம் உள்ள இழுத்து வச்சுக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் புலிகளோட பார்வை திறனும் நம்மள மாதிரியே பகல்ல நார்மலா தான் தெரியும். ஆனா நைட் டைம்ல நம்மளை விட 6 மடங்கு பெட்டரா பார்க்க முடியும். புலிகளோட இறைகளுக்கு நைட்ல அந்த அளவுக்கு கண்ணு தெரியாத காரணத்தினால தான் நைட் டைம்ல அதிகமா வேட்டையாடும். இன்னொன்னு, புலிகள் பெஸ்டான கேமோஃப்ளாஜ், அதாவது பச்சோந்தி எப்படி மரத்துல அப்படியே உட்காந்து தன்னோட நிறத்தை வந்து மரத்துக்கு ஏத்த போல மாத்திக்குதோ அதே போல புலிகளும் பொருட்களுக்கு நடுவுல தன்னோட உடம்ப வந்து டோட்டலா மறைச்சிடும். பதுங்கி இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு மட்டும் இல்ல, இறைகளோட கண்ணுக்கும் புலிகள் பதுங்கி இருக்கிறது தெரியவே தெரியாது. இன்னொன்னு, புலிகளால தண்ணியில பயங்கரமா நீந்த முடியும், மறையறவும் தெரியும். ஆனா சிங்கங்களுக்கு நீந்த தெரியாது. அதே போல மறையறதுல கெட்டிக்காரங்களும் கிடையாது. சோ ஃபைனலா கன்க்ளூஷன் பாத்துருவோம். சிங்கங்கள் கிட்ட என்னதான் வேகம், புத்திசாலித்தனம், ஆட்டிடியூட் லெவல் எல்லாமே இருந்தாலும் கூட புலியோட பலத்தை தாங்குற அளவுக்கு கிடையாது. என்னதான் நான் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்க சொல்றதுதான் ஃபைனல் டிசிஷனா இருக்கும். அதனால உங்களோட ஓட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல டாபிக் உள்ள ஃபேண்டசி பேட்டில் வீடியோஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.